இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு என்று கூறியவன் திடீரென்று அவளுடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த ஹாலுக்கு வெளியே சென்றார். ராகவின் இந்த செயலை பார்த்தவுடன் அங்கிருந்த மாடல்கள் அனைவரும் வாயடைத்து போனார்கள். பெண்கள் விஷயத்தில் அவன் எப்படிப்பட்டவன் என்று அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சாதாரண மேக்கப் ஆர்டிஸ்டின் கையை பிடித்து அவன் இழுத்துக்கொண்டு செல்வதை பார்த்துதான் அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே அவர்கள் அதை பற்றி காசிப் பேச ஆரம்பித்தார்கள். தங்களுக்கு அருகில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு, நித்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் என்று கூறினான் ராகவ். மிஸ்டர் ராகவ், என்ன பண்றீங்க? எதுவா இருந்தாலும் அங்கே கேட்க வேண்டியதானே, எதுக்காக என் கையை பிடிச்சி இங்க இழுத்துட்டு வந்தீங்க என்று வெளியில் வந்த நித்யா கோபமாக கேட்கவும், அன்னைக்கு கிளப்ல இருந்து உன்னை என் தம்பி ரோஹித் தான் டிராப் பண்ணினானா என்று ராகவ் கோபமாக கேட்டான். ஆமா மிஸ்டர் ராகவ், நான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் அந்த வழியா வந்தாரு. அப்படியே என்ன டிராப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. உங்க தம்பி ரொம்ப நல்லவர் என்று கூறினாள். அவனுக்காக அங்க பார்ட்டி ஹால்ல நூத்துக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் உன்னை தேடி வந்து டிராப் பண்றானாமா? இத நான் நம்பணும். உங்க 2 பேருக்கும் நடுவுல வேற ஏதாவது இருக்கா? இல்ல அவன் உன்னை லவ் பண்றானா என்று ராகவ் கோபமாக கேட்கவும், இதை கேட்டு நித்யா முகத்தை சுளித்தாள். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ரோஹித் தான் என்னோட மாஸ்க்மேன். எங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதை எப்படி சார் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் என்று நினைத்தவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அவள் மௌனமாக இருப்பதை பார்த்த ராகவ், உன்கிட்ட தான் கேக்குறேன், இப்படி வாய மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா உனக்கும் ரோஹித் மேல ஒரு கண் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன வச்சு என் தம்பிய வளைச்சு போடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று ராகவ் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் கோபத்தில் வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருந்தான். அவன் பேசுவதை கேட்டவுடன் நித்யாவிற்கும் சொல் என்று கோபம் வந்தது. ஆனாலும் இப்பொழுது கோபப்பட்டால் தன்னுடைய வேலைக்கு பிரச்சனையாக மாறிவிடும் என்று நினைத்து அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல மிஸ்டர் ராகவ். இனிமே உங்க தம்பி என்ன டிராப் பண்றேன்னு சொன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் என்று அவள் கூறினாள். என்ன நக்கலா உனக்கு? என்ன பார்த்தா உனக்கு கோமாளி மாதிரி இருக்கா என்று ராகவ் கோபமாக கேட்டான். அப்பொழுது, ராகவ் எங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று ஒரு குரல் கேட்டது. உடனே இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். சற்று தொலைவில் ரோஹித் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். உடனே நித்யாவிடமிருந்து விலகிய ராகவ், வா ரோஹித், நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க, சொல்லு, இவ்வளவு உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டான். உடனே ரோஹித்தின் கண்களில் ஒரு கணம் ஒரு மின்னல் தோன்றி மறைந்தது. ஆனால் நித்யா அதை கவனிக்கவில்லை. நித்யாவிற்கு அருகில் வந்தவன் அவளை தலை முதல் பாதம் வரை பார்த்துவிட்டு, என்னோட வருங்கால அண்ணியா பார்த்தா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல என்று கூறினான். இல்ல, அப்படி இல்ல, ஒரு தேர்ட் பர்சனா சொல்ல என்று சவால் விடும் குரலில் ராகவ் கேட்கவும், உடனே புன்னகைத்த ரோஹித், மிஸ் நித்யா ரொம்ப அழகா புத்திசாலி பொண்ணா இருக்காங்க. இவங்களோட ட்ரெஸ் கூட ரொம்ப அழகா இருக்கு. பார்த்த உடனே எல்லா பசங்களுக்கும் இவங்கள ரொம்ப பிடிக்கும் என்று கூறினான். ஏ ரோஹித், நீ சீரியஸா தான் சொல்றியா என்று ராகவ் கேட்கவும், ஜஸ்ட் ஜோக் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வாட்சை திரும்பி பார்த்த ரோஹித், ராகவ், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக இன்னும் 2 hours தான் இருக்கு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சா என்று கேட்டான். அப்பொழுதுதான் நேரம் போய்கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்ட ராகவ் அவளை ஸ்டேஜுக்கு பின்னால் மாடல்கள் இருந்த அறைக்கு அழைத்து கொண்டு சென்று, சீக்கிரம் எல்லாருக்கும் மேக்கப் போட்டுவிடு என்று கடுப்பாக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். ராகவ் கண்களில் இருந்து மறையும் வரை அமைதியாக இருந்த மாடல்கள் அவன் சென்ற பிறகு அவளை சுற்றி வளைத்துக் கொண்டு என்ன நடந்தது என்று விசாரிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது அங்கே வந்த மேனேஜர் தாமோதர், என்ன இது, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு, எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க என்று கூறியவர் நித்யாவை பார்த்து, நல்ல வேளை நீ வந்துட்டியே, சீக்கிரம் இந்த மாடல்களுக்கு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணுமா என்று அவசரப்படுத்தினார். அதன் பிறகு நித்யா எதுவும் பேசவில்லை. அவசரமாக தன்னுடைய மேக்கப் கிட்டை திறந்து அங்கிருந்த மாடல்களுக்கு மேக்கப் போட தொடங்கினாள். சிறிது நேரம் கழித்து அவளுக்கு அருகில் வந்த தாமோதர், நித்யா, ராகவ் சார் உன்னை கைய பிடிச்சு வெளியே கூட்டிட்டு போனதை பார்த்தேன். என்ன மாதிரி தீம்ல மேக்கப் போடணும்னு சொல்றதுக்கு தானே கூட்டிட்டு போனாரு என்று கேட்டார். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார் என்று நித்யா சொல்லவும், அப்புறம் எப்படிமா நீ மேக்கப் போட போற என்று பதறி போய் தாமோதர் கேட்கவும், நானே போடுறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க என்று நித்யா கூறினாள். என் வேலையே இப்போ உங்க கையில தாமா இருக்கு. நீ எப்படி மேக்கப் போட்டாலும் ராகவ் சார் அதுல ஏதாவது குறை சொல்லிட்டு தான் இருப்பாரு. இந்த ஆட்டோ ஷோவில் ஏதாவது பிரச்சனை வந்தது அவ்வளவுதான், அந்த மனுஷன் முதல்ல என்னதான் வேலையை விட்டு தூக்குவாரு. அதுக்கப்புறம் என் குடும்பமே நடு தெருவுக்கு வந்துரும். பார்த்து ஜாக்கிரதையா மேக்கப் போடுமா என்று சொல்லிவிட்டு அவர் குடுகுடு என்று அடுத்த வேலையை பார்க்க ஓடினார். அவர் ஓடுவதை பார்த்த நித்யாவிற்கு சிரிப்பு வந்தது. இத்தனை வருஷமா இந்த ராகவ் கிட்ட இந்த தாமோதர் எப்படிதான் குப்பை கொட்டிட்டு இருக்காரோ, பாவம் அவரு.
என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டே அவள் மேக்கப்பை தொடர்ந்தாள். அவளுடைய கைகள் மின்னல் வேகத்தில் பரபரப்பாக வேலை செய்தது. ஒரு நொடி கூட அவள் வீணாக்கவில்லை. அனைத்து மாடல்களுக்கும் 1 மணி நேரத்தில் மேக்கப் போட்டு முடித்து விட்டாள். அனைவருக்கும் மேக்கப் முடிந்தவுடன் அங்கே வந்த தாமோதர் அவர்களை எண்ணி பார்த்துவிட்டு, ஐயோ, 30 பேருக்கு 29 பேர் தானே இருக்காங்க, இன்னொரு மாடல் குறையுதே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லும் போதே அவருக்கு பதட்டத்தில் வியர்த்து வழிய தொடங்கியது. பயத்தில் அவருடைய கைகள் நடுங்க தொடங்கியது. மீண்டும் ஒரு முறை எண்ணி பார்த்த அவர், அவ்வளவுதான், இன்னையோட என் கதை முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்டோ ஷோவுக்கு 30 மாடல் வேணும்னு ராகவ் சார் சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு மாடல் மட்டும் வராம என் கால வாரிட்டா. இப்ப அவர் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது என்று அவர் புலம்ப ஆரம்பித்து விட்டார். அவரை பார்க்கவே நித்யாவிற்கு பாவமாக இருந்தது. நடந்தது அனைத்தையும் பார்த்து கொண்டே அங்கே வந்த ராகவ், என்ன தாமோதர், ஒரு மாடல் வரலையா என்று அவரை பார்த்து கோபமாக முறைத்துக் கொண்டே கேட்டார். பிளீஸ் சார், கோபப்படாதீங்க, நான் ஷோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள வேற யாராவது ஏற்பாடு பண்றேன் என்று நடுங்கும் குரலில் தாமோதர் கூறினார். என்னது, இனிமேதான் அரேஞ்ச் பண்ண போறியா? இன்னும் ஷோ ஆரம்பிக்க 1/2 மணி நேரம் தான் இருக்கு, இப்ப போய் யார பிடிக்கிறது என்று கூறிய ராகவின் கண்கள் நித்யாவின் பக்கம் திரும்பியது. உடனே நித்யாவின் கண்கள் பீதியில் பெரிதாக விரிந்தது. இல்ல, என்னால முடியாது, நான் ஒரு சாதாரண மேக்கப் ஆர்டிஸ்ட், என்னால ஸ்டேஜ் எல்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது என்று அவள் கூறினாள். உடனே தாமோதரின் கண்கள் மின்னியது. சூப்பர் சார், இந்த பொண்ணையே நம்ம மாடலா பெர்ஃபார்ம் பண்ண வச்சிடலாம். என்ன, ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஹீல்ஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்று தாமோதர் உற்சாகமாக கூறவும், அட பாவீங்களா, என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களே என்று நினைத்த நித்யா, சாரி சார், என்னால முடியாது, அவங்கள மாதிரி டிரான்ஸ்பரண்டா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பப்ளிக் முன்னாடி போய் என்னால நிக்க முடியாது, சான்ஸே இல்ல என்று அவள் திட்டவட்டமாக மறுத்தாள். பரவாயில்ல, நீ ரொம்ப டிரான்ஸ்பரண்டா எல்லாம் ட்ரெஸ் போட வேண்டாம், 5 லட்சம் ரூபாய் தர என்று ராகவ் கூறினான். இப்ப என்ன சொன்னீங்க என்று கோபமாக கேட்டாள். இன்னைக்கு நீ ஸ்டேஜ் ஏறதுக்கு உனக்கு சம்பளமா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன் என்று ராகவ் அழுத்தம் திருத்தமாக கூறினான். முடியாது மிஸ்டர் ராகவ், நீங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் என்று நித்யாவும் பிடிவாதமாக கூறினாள். அவளை சம்மதிக்க வைப்பதற்காக, பிளீஸ் நித்யா, நீ இத பணத்துக்காக செய்றன்னு நினைக்க வேண்டாம், எனக்கு உதவி பண்றதா நினைச்சு செய்யுமா, இந்த ஷோ ரொம்ப முக்கியம், இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா என் வேலையே போயிடும், என்ன உன் கூட பிறந்த அண்ணனா நினைச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுமா என்று தாமோதர் கெஞ்ச தொடங்கினார். இல்ல சார், என்னை கம்பல் பண்ணாதீங்க, என்னால முடியாது, நான் மேக்கப் போட தான் இங்க வந்தனே தவிர மாடலா போஸ் கொடுக்க வரல, என்னை விட்டுடுங்க என்று கூறிய நித்யா வேகமாக அங்கிருந்து வெளியேற போனாள். அப்போது திடீர் என்று, நித்யாவிற்கு அதை செய்ய விருப்பம் இல்லனா எதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க என்று சொல்லிக்கொண்டே ரோஹித் அங்கு வந்தான். அவனை பார்த்தவுடன் நித்யா அப்படியே ஆணி அடித்தது போல நின்று விட்டாள். அவள் கண்களும் ரோஹித்தின் முகத்தில் பதிந்திருந்தது. குறிப்பாக அவனுடைய கண்களையே அவள் பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து புன்னகைத்த ரோஹித், என்ன என்பது போல கண்களாலேயே கேட்டான். உடனே வெட்கப்பட்ட நித்யா, ஒன்னும் இல்ல என்று கண்களாலேயே பதில் சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். இவர்கள் இருவரும் இப்படி கண்களாலேயே பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ராகவின் முகத்தில் பொறாமை தீ கொழுந்துவிட்டு இருந்தது. இங்க என்னடா நடக்குது என்று வடிவேலு பாணியில் மனதில் நினைத்துக் கொண்டவன் ரோஹித்தை பார்த்து, ரோஹித், இதுக்கு முன்னாடி நீ நித்யாவை மீட் பண்ணிருக்கியா என்று கேட்டான். என்ன ராகவ், அதுக்குள்ள மறந்துட்டியா? நீ தானே இவங்கள உன்னோட லவர்னு எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்ச என்று ரோஹித் கேட்கவும், நான் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சேன், ஆனா நீங்க 2 பேரும் நடந்துக்கிறத பார்க்கும்போது புதுசா பழகிற மாதிரி எனக்கு தெரியல, ஏற்கனவே பழகி இருக்கிற மாதிரி தான் இருக்கு என்று ராகவ் கூறவும், உடனே ராகவிற்கு அருகில் வந்த ரோஹித், அதெல்லாம் ஒன்னும் இல்ல ராகவ், பொண்ணுங்க கிட்ட இப்படி ஹார்ஷா நடந்துக்க கூடாது, கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும், இந்த பிரச்சனையை என்கிட்ட விட, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னவன் நித்யாவிற்கு அருகில் சென்று, மிஸ் நித்யா, உங்களுக்கு ஸ்டேஜ்ல மாடலா பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, ஆனா இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா எங்களோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இந்த ஷோக்காக கடந்த 3 வருஷமா ராகவ் கடுமையா உழைச்சிருக்கான், அதோட இதுல பல பேரோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. இப்ப இந்த ஷோ நல்லபடியா நடக்கிறதும் நடக்காம போறதும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். உதாரணமா, உங்க பெரியப்பாவுக்கு வெளிநாட்டுல இருந்து டாக்டரை வரவழைச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் என்று அவன் நித்யாவின் கண்களை பார்த்து நிதானமாக கூறினான். அவ்வளவு நேரம் முடியாது என்று பிடிவாதமாக கூறிய நித்யா ரோஹித் கூறியதை கேட்டவுடன் அப்படியே மாறிவிட்டது. மாஸ்க்மேனுக்கு அருகில் இருக்கும் பொழுது அவளுக்கு ஏற்படும் அதே பாதுகாப்பு உணர்வு ரோஹித்துடன் பேசும்போதும் அவளுக்கு ஏற்பட்டது. உடனே நித்யா, ஓகே மிஸ்டர் ரோஹித், நீங்க சொல்றதுக்காக நான் ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்ம் பண்றேன்,
அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் என்று கூறினாள். தாராளமா கேட்கலாம் என்று ரோஹித் கூறவும், நீங்க இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா என்று நித்யா கேட்டாள். இதை கேட்டவுடன் ராகவின் முகம் மாறிவிட்டது. ஏ நித்யா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? என் தம்பி யார லவ் பண்ணா உனக்கு என்ன? நீ எதுக்கு அதெல்லாம் கேக்குற என்று கோபமாக கத்தினான். ஆனால் அவனை பார்த்து நித்யா பயப்படவில்லை. நான் ஸ்டேஜுக்கு ஏறதுக்கு முன்னாடி சில விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் அப்படி கேட்டேன் என்று தெளிவாக கூறினாள். அவள் கூறியதை கேட்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த ரோஹித், ஆமா மிஸ் நித்யா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சா என்று கேட்கவும், ஏ ஜெனி, நீ ஒரு தீர்க்கதரிசி. நீ சொன்ன மாதிரி கன்ஃபார்மா ரோஹித் தான் மாஸ்க்மேன். நீங்களே ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தாராளமா ஸ்டேஜ் ஏறுவேன் என்று நினைத்து கொண்ட நித்யா அதன் பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அத்துடன் அவளிடம் கேட்பதற்கு எந்த கேள்வியும் இல்லை. சரி, நான் போய் ரெடி ஆகுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் மேக்கப் ரூமுக்கு சென்று ரெடியாக தொடங்கினாள். என்னேவா இவ்ளோ நேரம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போறா. இவங்க 2 பேருக்குள்ள கண்டிப்பா வேற என்னமோ ஒண்ணு இருக்கு. கண்டுபிடிக்கிறேன், கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் என்று முணுமுணுத்த ராகவ் அங்கிருந்து கிளம்பினான். அடுத்த சில நிமிடங்களில் கார் ஷோ ஆரம்பித்து விட்டது. எக்ஸிபிஷன் ஹாலின் நடுவில் உள்ள ஒரு பூத் நித்யாவிற்கு ஒதுக்கப்பட்டது. அவளுக்கு ஒதுக்கப்பட்ட காருக்கு அருகில் அவள் நின்று கொண்டிருந்தாள். அந்த கார் கருப்பு நிறத்தில் மிகவும் கம்பீரமாகவும் அழகாகவும் இருந்தது. நித்யாவிற்கு கார்களை பற்றி அதிகம் தெரியாது. அவளை பொறுத்தவரை சாதாரண சராசரி மக்கள் கார் வாங்குவது பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதுதான். நிகழ்ச்சி தொடங்கியது. அனைத்து லைட்டுகளும் ஆஃப் செய்யப்பட்டது. ஒரு வினாடிக்கு பிறகு ஹாலில் நித்யா போஸ் கொடுத்து கொண்டு நின்று கொண்டிருந்த கார் இருந்த பகுதியில் மட்டும் ஸ்பாட் லைட் இருந்தது. அந்த காரை பார்த்தவுடன் அனைவரும் பிரமித்து போனார்கள். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அந்த கார் தான் அங்கு இருப்பதிலேயே பிரம்மாண்டமான கார் என்று அனைவருக்கும் புரிந்தது. அது மட்டுமல்ல, அந்த காருக்கு அருகில் இருந்த மாடலை பார்த்தவுடன் பார்வையாளர்களால் தங்களுடைய கண்களை அகற்ற முடியவில்லை. அந்த கார் ஷோவுக்கு சிட்டியில் இருக்கும் பெரிய பிசினஸ்மேன்கள் முதல் அரசியல்வாதிகள் வரை பல பெரிய மனிதர்கள் வந்திருந்தார்கள். அந்த காரை பற்றி ஹோஸ்ட் தொடர்ந்து விவரித்துக் கொண்டிருந்தார். நித்யா இப்போது உடலோடு ஒட்டி இருக்கும் ரெட் கலர் ஸ்லீவ்லெஸ் டிரெஸ் அணிந்திருந்தாள். அந்த ஆட்டோ ஷோவில் பங்கு பெற்ற மற்ற கார்களை விட நித்யா நின்று கொண்டிருந்த காரும் அவளும் தான் அன்று பேசும் பொருளாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக ஹை ஹீல்ஸ் அணிந்து கொண்டு ஷோகேஸ் பொம்மை போல அப்படியே நின்று கொண்டிருந்ததால் அவளால் தொடர்ந்து நிற்க முடியவில்லை. அவளுக்கு பயங்கரமாக கால் வலிக்க தொடங்கியது. அத்துடன் கால்கள் மறுத்து போக ஆரம்பித்தது. தூரத்தில் இருந்த ரோஹித் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.